MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தேர்தல் பிரச்சாரம் இல்லைங்க. என்ன தேர்தல் இன்னும் டிக்ளேர் ஆகலை. அவரே மிக சரியாக அரசியல் பிரச்சார பயணம் தான் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப நல்ல விஷயம்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவருடைய கட்சிக்கு இன்றைக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவரேஜாக ஒரு 25% ஆதரவு மக்கள்கிட்ட இருக்குது. சில இடங்களில் 40 வரைக்கும் கூட போதுங்க. விஜயுடைய கிராஃப் ஏறிட்டே போதுங்க, ஸ்டடிலி க்ரோத். பட்டு டிஎம்கே ஏடிஎம்கே இவங்களுடைய இளைஞர்களெல்லாம் ரசிகர்களாக தான் இருக்காங்க, தொண்டர்களாக இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் இருக்கு. ரசிகர்களாக இருந்து ஓட்டு போட்டால் ஒத்துக்க மாட்டீங்களா? ரசிகர்களாக தான் இருக்காங்க, ஓட்டுன்னு போடும்போது திராவிட கட்சிகளுக்கு அந்த ஓட்டு போய் சேர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அது இது வரைக்கும் நிரூபிக்கப்பட்டிருக்கா? எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, விஜயகாந்த் ரசிகர்கள் விஜயகாந்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் ரசிகர்கள் மட்டும் ரசிகரை பாருங்க, மாநாட்டுக்கு வருவாங்க, கூட்டத்துக்கு வருவாங்க, ஆனால் ஓட்டு மட்டும் திராவிட கட்சிகள் போ. இது என்ன தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில், தேர்தல் வரலாற்றில் தேர்தல் பிரச்சாரம் ஒரு வருஷத்துக்கு முன்னால் எந்த கட்சியாவது எப்போவாவது தொடங்கி இருக்குதா? இப்போ இவங்க மிகப்பெரிய அளவு பலமாக இருக்கிறாங்க, ஓரணியில் எல்லாரையும் திரட்டிட்டான்றாங்க. ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே எல்லாரும் போகிறாங்க? அதனால் இங்கே உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு அச்சம் வந்திருக்கு. ஆனால் நம்ம இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு 2026 தேர்தலில் வாங்க முதலமைச்சர் ஆயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். மக்கள் நினச்சிட்டாங்கன்னா அவங்க யாரை ஒன்றாலும் தூக்கின்னு போய் அங்கே உட்கார வைப்பாங்க. எக்ஸ்போஷர் மட்டும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. நிறைய பேர் அவரை நினைக்கிறாங்க அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு. அவருடைய நுட்பமான பிரயாணத்தை இந்த டூர் ப்ரோக்ராம் பாருங்கள். சனிக்கிழமை இப்போ சில பேர் பொட்டாசி சனிக்கிழமை கும்பிட்றாருன்றாங்க. அவர் வீக்கெண்ட் பொலிட்டீஷியன்றாங்க, கார்பரேட் கல்ச்சர்ன்றாங்க, பார்ட் டைம் வீக்கெண்டுன்றாங்க. இவர் சனிக்கிழமை பேசினார்னா 4-5 நாள் இதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்த 2 நாள் வர சனிக்கிழமை எதை பற்றி பேச போகிறாரு? அப்போ ஒரு 100 நாளைக்கு செப்டம்பர் 13லேருந்து டிசம்பர் 20 வரைக்கும் 100 நாளைக்கு தாவேக்கா விஜய் தாங்க ஸ்பாட்லைட்டில் இருக்க போகிறாங்க மக்கள் மத்தியில். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மதிவாணன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நாளைக்கு விஜய் அவர்கள் முதன்முறையாக அந்த தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறாரு. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்குது. முக்கியமா ஒரு 30 நிமிடம் பேசுவதற்கு டைம் கொடுத்துருக்காங்க. என்ன பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு. இந்த சுற்றுப்பயணம் அவருடைய அரசியல்ல எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தேர்தல் பிரச்சாரம் இல்லைங்க. ஏன்னா தேர்தல் இன்னும் டிக்ளேர் ஆகலை, கேண்டிடேட்ஸ் இன்னும் டிக்ளேர் ஆகலை. அதனால இது தேர்தல் பிரச்சாரம் இல்லை. அவரே மிக சரியாக அரசியல் பிரச்சார பயணம் தான் சொல்லியிருக்காரு. அவருடைய அரசியலை ஃபஸ்ட்டு டைம் மாநாடு இல்லாமல் மக்கள்கிட்ட அந்தந்த பகுதிக்கிட்ட போய் நேராக மக்கள் சந்திப்பு, அரசியல் பிரச்சாரம் தான் நம்ம எடுத்துக்க முடியும். இதை ஒரு தேர்தல் பிரச்சாரம் நம்ம சொல்ல முடியாதுங்க. இது ரொம்ப நல்ல விஷயந்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவருடைய கட்சிக்கு இன்றைக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவரேஜாக ஒரு 25% ஆதரவு மக்கள்கிட்ட இருக்குது. சில இடங்களில் 40 வரைக்கும் கூட போதுங்க. அதனால் இந்த பிரச்சாரம் என்பது அவருக்கு இதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கும். மற்ற கட்சிகளுக்கு உள்ள ஆதரவு குறையுங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 1.5 வருஷமாக விஜயுடைய கிராஃப் ஏறிட்டே போதுங்க, ஸ்டடிலி க்ரோத். பட்டு டிஎம்கே ஏடிஎம்கே இவங்களுடைய இது குறைஞ்சிக்கிட்டே தான் வருதுங்க. அது காரணம், ஆமாம், அது காரணம் என்னன்னா விஜய்க்கு வர்ற ஒரு செல்வாக்கு ஒரு செக்மெண்ட்டாக வந்துட்டு இருக்குங்க. இளைஞர்கள் இளைஞர்களெல்லாம் ரசிகர்களாக தான் இருக்காங்க, தொண்டர்களாக இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. ரசிகர்கள் ஓட்டு நாய் வித்த காசு குறைக்காதுன்னு வாங்க. ரசிகர்களாக இருந்து ஓட்டு போட்டால் ஒத்துக்க மாட்டீங்களா? இல்ல அப்படி இல்ல, 18 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாரும் என்னன்னா ரசிகர்களா தான் இருக்காங்க, ஓட்டுன்னு போடும்போது திராவிட கட்சிகளுக்கு அந்த ஓட்டு போய் சேர்ந்துடும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அது இது வரைக்கும் நிரூபிக்கப்பட்டிருக்கா? எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆருக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, விஜயகாந்த் ரசிகர்கள் விஜயகாந்துக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. விஜய் ரசிகர்கள் மட்டும் ரசிகரை பாருங்க, மாநாட்டுக்கு வருவாங்க, கூட்டத்துக்கு வருவாங்க, ஆனால் ஓட்டு மட்டும் திராவிட கட்சிகள் போ. இது என்ன அடிப்படையில்? இது அடிப்படையற்ற வாதம் தான் இது. அவருடைய ரசிகர்கள் மட்டும், நான் சொல்கிறேன், ரசிகர்களாக இல்லாத தமிழ்நாட்டில் இந்த 2 திராவிட கட்சிகளால் அலுத்து போயிருக்கிற, சலித்து போயிருக்கிற, இந்த ஊழல் நிர்வாகம், குடும்ப அரசியலால் வெறுத்து போயிருக்கிற ஒரு 25% வாக்காளர்கள்
பர்மனெண்ட்டாக இருக்காங்க தமிழ்நாட்டில். அந்த வாக்குகள் அப்படியே சிந்தாமல் சிதறாமல் விஜய்க்கு வரும்ன்றது தான் என்னுடைய கணிப்பு. சரி, இப்போ இந்த சுற்றுப்பயணத்துக்கே பல நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ கூட வந்து ரசிகர்கள் இதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அறிவுறுத்தல்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ களத்துல ஒருவேளை இதெல்லாம் கடைபிடிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம். ஏன்னா களத்துல என்ன வேணா நடக்கலாம். அப்போ விஜய்க்கு ஏதாவது நெருக்கடி இருக்கக்கூடிய சூழல் இருக்குமா? நீங்கள் விஜய் வந்து அரசியல் கட்சி அறிவித்த நாள்லேருந்து இன்னை வரைக்கும் ஆளும் கட்சி வந்து அவருக்கு என்னென்ன வகையில் தொல்லை கொடுக்க முடியுமோ, இடையூறு கொடுக்க முடியுமோ, அது எல்லா வகையிலும் கொடுக்குறாங்க. விக்கிரவாண்டிக்கு மாநாட்டுக்கு முன்னால் திருச்சியில் தான் மாநாடு நடத்தணும் விஜய் ஒரிஜினலாக திங்க் பண்ணார். நிலத்தெல்லாம் பார்த்து பேசி நில உடைமையாளர்கள்கிட்ட ஒப்புதல் வாங்கி மறுநாள் வந்து பணம் அட்வான்ஸ் கொடுக்க போகும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சார் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இங்கே டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் யார் டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் நேரு அவர்கிட்ட ஒரு கொஞ்சம் நீங்கள் பேசி அனுமதி வாங்கிடுங்க, எங்களுக்கு பிரச்சனை வரும். யோசித்து பாருங்கள், மினிஸ்டருக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? மினிஸ்டர் ஆளுங்கட்சி, இவர் அந்த கட்சியை எதிர்த்து அரசியல் நடத்துகிறவர், இவர் எதுக்கு போய் ஆளுங்கட்சிக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? உங்கள் நிலம், நீங்கள் அந்த 2 நாளைக்கு வாடகைக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ பேசுகிறீங்க, அதை அவர் கொடுக்க தயாராக இருக்கார். அப்போது அரசியல் நிர்பந்தம் நெருக்கடி என்பது துவக்கத்திலேருந்தே இருக்குங்க. அதனால தான் அது ஷிஃப்ட் ஆகி விக்கிரவாண்டிக்கு வந்ததுங்க. அதர்வைஸ் திருச்சியில் தான் முதல் மாநாடே நடந்துருக்குங்க. இப்போ நீங்கள் பாருங்கள், முதல் மாநாடும் அவர் சொன்ன டேட்டில் நடத்த முடியல இல்லையா? 2வது மாநாடும் அவர் சொன்ன டேட்டில் நடத்துவோம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, அதாவது விஜய் இஸ் நாட் ஃபார் கான்ஃபரன்டேஷன். அவர் வந்து மோதல் போக்கே கடைப்பிடிக்கலை. லா அபைடிங் சிட்டிசன் மாதிரி, ஓகே நீங்கள் இதை சொல்கிறீங்களா, நான் சரி. இப்போ கூட பாருங்கள், திருச்சியில் 23 நிபந்தனைகள் போட்டிருக்காங்க. நீங்கள் சொன்ன நிபந்தனைகள்லாம் இருக்குது. அதில் 23வது நிபந்தனை தான் நான் ரொம்ப கடுமையாக கண்டிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னா, இந்த நிபந்தனைகளில் எதையாவது மீறும் பட்சத்தில் தேர்தல் பிரச்சாரம் விஜய் இதை பாதியில் நிறுத்திடும் காவல்துறை. எந்த அதிகாரத்தில் செய்கிறாங்க? ஒரு நிபந்தனை, ஒரு கண்டிஷனை மீறினீங்கன்னா உங்கள் மேலே வழக்கு போடுக்கலாம். இப்போ தேர்தலில் கூட பார்த்திங்கன்னா 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது. ஆனால் மீறி பண்ணாங்கன்னா அவங்க மைக்கை போய் பிடுங்க மாட்டாங்க, அவங்க வந்து கைது பண்ண மாட்டாங்க, அவங்க மேலே வழக்கு தொடுப்பாங்க. அது நடக்கும், அந்த மாதிரி தேர்தல் விதிகளை மீறிய வழக்குன்னு. அப்போ காவல்துறைக்கு யார் இந்த அளவுக்கு அதிகாரத்தை கொடுத்தது? நாங்கள் இடையில் நிறுத்துவோம், பாதியிலே பிரச்சாரத்தை நிறுத்துவோன்றதெல்லாம் ரொம்ப அராஜகம். காவல்துறை என்பது ஆளுங்கட்சியினுடைய ஏவல் துறையாக ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. அது இந்த விஷயத்தில் அதாவது அன்ரீசனபிளாக போகிறாங்க. இப்போ நேற்றே பார்த்தீங்கன்னு சொன்னால் பரமக்குடிக்கு துணை முதல்வர் போனார். அவர் ஒரு நினைவு அஞ்சலி இமானுவேல் ராஜசேகரனுக்கு. அவர் போயிருக்கிற படங்கள்லாம் இன்றைக்கி இணையத்தில் வந்துட்டுருக்கு. அவர் எங்கே உக்காந்துட்டு போனாரா, கையை கட்டிக்கிட்டு போனாரா, அவருக்கு முன்னால் எத்தனை கார் போச்சு, பின்னால் எத்தனை கார் போச்சு, அவர் அனுமதி வாங்கினாரா? முதலமைச்சராக இருக்கலாம், துணை முதலமைச்சர், எல்லாரும் சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் தானே. அதாவது சட்டம் என்பது அனைவருக்கும் சமம். அப்போ இந்த நிபந்தனைகள்லாம் நீங்கள் உள்ளே தான் உக்காந்துட்டு வரணும், வெளியே தலையை காட்டக்கூடாதுன்னா இது ரொம்ப டூ மச்சாக இருக்குது. இது மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருதலைப்பட்சமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செயல்படுறாங்க. ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் ஃபேர் சான்ஸ், ஈக்குவல் சான்ஸ் கொடுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க. துணை முதலமைச்சர் ஒரு இடத்துக்கு போறதுக்குலாம் நிபந்தனைகள் விதிக்கப்படுமா சார்? கண்டிப்பா. ஏங்க பனகல் பாண்டி பஜாரில் பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கு உடனே பர்மிஷன் கொடுத்துட்டாங்களா? அது எவ்வளோ நெருக்கமான பகுதி, எவ்வளோ ஷாப்பிங் ஏரியா, அங்கே வந்துட்டு அவர் ரோட் ஷோ நடத்தினாரா இல்லையா கடைசியில்? அதனால் யாராக இருந்தாலும் ஒரு வரையறைக்கு உட்பட்டு தான் நடக்கணும். இவங்களும் ராஜாக்கள் கிடையாது, எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் தான், சட்டத்துக்கு உட்பட்டவர். அப்போ உதயநிதிக்கு இந்த விதிகள்லாம் சொல்லப்பட்டதா, இந்த கண்டிஷன்ஸ்லாம் போடப்பட்டதா, அவர் பின்னால் எத்தனை கார் போச்சு, அவர் எப்படி நின்றுட்டு கையாட்டிட்டு போனார், இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க மக்கள். முந்தைய மாதிரி பேப்பர் மட்டும் படிக்கிற ஜனங்கள் இல்லை. இன்றைக்கி லைவாக யூடியூப்பில், லைவாக செய்தி சேனலில் அடுத்த செகண்டே வந்துட்டு இருக்குது. அதனால் விவரமான மக்களாக மாறிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஆட்சியாளர்கள் விஜய்க்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலான்னு நினைக்கிறேன். அவருடைய கொடி அறிமுகப்படுத்தின விழா நடந்தது. அந்த விழாவை வெளியே நடத்துறதுக்கு அனுமதிக்கலை. ஏன்னு சொன்னால் மக்களுக்கு இடையூறுனாங்க. கடைசியில் அவர் அப்போ கூட அவருடைய கட்சி ஆஃபீஸ்லேயே பனையூர்லேயே நடத்தினார். அதை எல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. நேச்சுரலி எல்லாரும் பண்ணுவாங்க.
இப்போ மதுரை மாநாடு 21 தான், ஆனால் 20ஆம் தேதியிலேருந்து லைவ் டிவி டெலிகாஸ்ட் பண்ணாங்க எல்லா செய்தி சேனலும். அது அவருடைய பர்சனாலிட்டி, அவருடைய செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்க்காக ஒரு பண்ணுறாங்க. எதிர்பார்ப்பு இருக்குல்ல. ஆமாம், அதை பண்ணாங்க. பண்ணும்போது செக்ரட்டரியேட்லேருந்து ஒரு நியூஸ் லீக் பண்ணுறாங்க. என்னன்னு, அமைச்சரவையில் மாற்றம், 4 புதிய அமைச்சர்கள் நியமனம்னு அதை வந்து ஸ்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகே. ஆக்சுவலாக இட் வாஸ் எ ஃபேக் நியூஸு. கவனத்தை திருப்புவதற்காக உடனே எல்லாம் அந்த செய்திக்கு போயிடுவாங்க. என்ன மாற்றம்? ஆமாம், முதலமைச்சர் 4 அமைச்சர்களுக்கு மாற்ற போகிறாங்க, பதவி இழக்க போகிறாங்க அப்படின்லாம். ஆனால் முதலமைச்சர் அன்றைக்கி சாயந்தரம் கேட்டால் அப்படியா, எனக்கு தெரியாது அப்படின்னாரு. ஒன்றும் நடக்கவே இல்லை. அப்போ இது இட் வாஸ் பிளான்டட் ஸ்டோரி டு டைவர்ட் த அட்டென்ஷன் from that function. இவ்ளோ டைவர்ஷன், இவ்ளோ நெருக்கடி, இவ்ளோ அழுத்தம் கொடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸ். அதாவது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. அவங்க 1000 தான் சொல்லிக்கினாலும் 200 சீட்டு ஜெயிப்போம். இப்போ எடப்பாடி இப்போ 2 நாளில் 210 ஜெயிப்போம்னு சொல்கிறாரு. எல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் முக ஸ்டாலின் அதை விட்டு மேலே போயிட்டார். 2026 நாங்கள் தான், 2031 நாங்கள் தான், 36 ஏன் கார் உள்ளவரை எல்லாமே நாங்கள் தான் கூட சொல்லிக்குவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு எவ்வளோ உதைப்பு வந்திருக்குதுன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில், தேர்தல் வரலாற்றில் தேர்தல் பிரச்சாரம் ஒரு வருஷத்துக்கு முன்னால் எந்த கட்சியாவது எப்போவாவது தொடங்கியிருக்குதா? ஈவன் கலைஞர் கருணாநிதி எதிர்கட்சி தலைவராக 13 வருஷம் ஆட்சியில் இல்லாது இருந்தபோது, எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆளுமை ஆட்சியில் இருந்தபோது அவருக்கு எதிராக கூட 5 மாதம் 6 மாதத்துக்கு முன்னால் தான் இங்கே தேர்தல் பிரச்சாரம் தொடங்குவாங்க. இப்போ இவங்க மிகப்பெரிய அளவு பலமாக இருக்கிறாங்க, ஓரணியில் எல்லாரையும் திரட்டிட்டான்றாங்க. ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாலே எல்லாரும் போகிறாங்க? அதனால் வந்துங்க உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு அச்சம் வந்துருக்கு. அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடின்றது இப்போ அதிமுகவுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பார்க்குறோம். அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூ ஷுட் பி வெரி வெரி கேஷுவல். உங்கள் மெயின் ரைவல் 4 சில்லியாக உடையுது, குழப்பங்கள் இருக்குது, பாஜக அலையன்ஸை விரும்புகிறவங்க பாதி பேர் எதிர்க்கிறவங்க. அப்போ நீங்கள் அப்படியே கேக் வாக் மாதிரி போகலாமே. ஏன் இன்னைக்கு இந்த அளவுக்கு எவ்வளோ பிரச்சாரம் பண்ணுறாங்க அரசு பணத்தை வச்சுக்கிட்டு? ஓரணியில் தமிழ்நாடு, உங்களுடன் ஸ்டாலின், இவ்வளோ நாளாக யாரோடு இருந்தாருன்னு எனக்கு தெரியல. அதனால் இது வந்துங்க டோட்டலாக வந்து எலெக்ஷன் ஓரியன்ட் வேலை தான் நடத்திட்டு இருக்காங்க கடந்த ஒரு வருஷமாகவே. இதுவே சாட்சி அவங்க எந்த அளவுக்கு பயந்து இருக்காங்க, அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்ல. இப்போ இயல்பாவே ஒரு கட்சி 5 வருஷம் ஆட்சியில இருக்காங்க அப்படின்னா ஒரு அதிருப்தி அலை இருக்கும். அதை சரிப்படுத்துறதுக்காக கூட அந்த பயணம் அப்படின்னு பார்க்கலாம். இயல்பா இல்லைங்க. எம்ஜிஆர் 3 முறை ஆட்சி பண்ணியிருக்காரு, ஜெயலலிதா 2 முறை தொடர்ச்சி ஆட்சி பண்ணியிருக்காங்க. நெவர் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் டிஎம்கே 1971 அப்புறம் இன்னைய வரைக்கும் நெவர் தே காட் ரிப்பீட் விக்ட்ரி. அதனால் அவங்களுக்கு பயம் தெரியுங்க. அவங்களுக்கு 2021 ஜெயிச்சிட்டாங்க, 26 தாங்கள் ஜெயிக்க போகிறதில்ல. அப்போ அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுன்றதுக்காக வேலையில் செய்யும்போது தான் விஜய் வந்து அவங்க எதிர்பார்க்கல விஜய் அரசியலுக்கு வருவார். அரசியல் கட்சி அவங்க ரொம்ப இருமாப்பில் இருந்தாங்க உண்மையிலேயே. அதாவது கண்ணு கெட்டிய தூரத்தில் எதிரியே காணோம் நாங்கள் இல்லை ஜெயலலிதா, எல்லாரும் அவங்க முதுகு பின்னால் இருந்தாங்க, அதனால் கண்ணுக்கு முன்னால் தெரியல. ஸோ அதனால் அது மாதிரி இப்போ ஸ்டாலினும் அப்படி தான் இருந்தாங்க, திமுகவும் ரொம்ப மிதப்பாக இருந்தாங்க. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னால் இவர் ஒரு தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பித்து நமக்கு 2026 தான் இலக்குன்னு அந்த கட்சியை வழி நடத்திய போது இவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி வந்துடுச்சு. 2வதுங்க கணிப்புகள் அவங்களுக்கும் கிடைக்கிது, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டு. இப்போ அவங்க சபரீசனுடைய பெண் நிறுவனம் நடத்துகிற அந்த ஒரு கணிப்பு நடந்துகிட்டே இருக்குது மாதம் மாதம். அது அவங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குது கிரவுண்ட் லெவலில் என்ன நடக்குதுன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வேரியஸ் ஏஜென்சியை சீஃப் மினிஸ்டரே கூட அவர் வந்து எம்ப்ளாய் பண்ணியிருக்கார் இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாமல். அப்போ எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா த ஒன் பார்ட்டி விச் இஸ் கெய்னிங் சப்போர்ட் டிவிக்கே தான். பர்மனெண்ட்டாக அது மேலே போயிட்டே இருக்கு. மற்ற கட்சிகளுக்கெல்லாம் கீழே வந்துட்டு தான் இருக்குது. எல்லா கட்சியிலிருந்தும் அவர் ஓட்டு எடுப்பாருங்க, நான் எழுதி தரேங்க. திமுகவிலிருந்தும் ஓட்டு எடுப்பார், அதிமுகலேருந்து நிறைய எடுப்பார். அதிமுக 2ஆக பிளவுபட்டிருக்கிறது தான். அந்த 4ஆ இருக்குங்க, 2 எங்கங்க 4ஆ இருக்கு. இப்போ அது 2ஆ பிரியறதுக்கான அந்த ஒரு சூழல்ல போயிட்டு இருக்கு. சரி, அப்போ அதிமுக பிளவுபட்டிருக்குது, அந்த ஓட்டுகள் தான் பெற முடியும். அது போக திமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தி வாக்குகள் தான் கிடைக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 5% ஓட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் கள சூழலா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்லை எனக்கு கிடைச்ச தகவல் நான் அறிந்த வரையில்
மினிமம் ஆன் ஆவரேஜ் 25% வந்து விஜய்க்கு சப்போர்ட் இருக்குது. மேஜராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள், பெண்கள், அதே போல் மாற்றம் வேணும்னு 67க்கு அப்புறம் இந்த மாறி மாறி 30-40 வருஷம் இவங்க தானே ஆண்டிருக்காங்க. அதிமுக ஒரு 30 வருஷம் ஆண்டிருக்கு, திமுக ஒரு 27-28 வருஷம். இப்போ இந்த 2 பேர் ஆட்சியில் அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க பாருங்கள், மாற்றம் வேணும்னு. அது ஒரு மிகப்பெரிய செக்ஷன் இருக்குங்க. இப்போ அதெல்லாம் தான் சீமானுக்கு போயிட்டு இருந்ததுங்க. இப்போ அது எல்லாமே இன்றைக்கி ஒரு கிரெடிட்டபிள் ஆல்டர்னேட்டிவாக விஜய் எமர்ஜ் ஆகிட்டதால் ஏன் அதிமுக அதிகமாக பாதிக்கும்னா, இப்போ வந்து அவர் மதுரை மாநாட்டில் ஒன்று சொன்னார், எப்படி இருந்த கட்சி அதிமுக, எம்ஜிஆர் எப்படியாப்பட்ட ஆளுமை, அவருடைய எதிராளியே கெஞ்ச வச்சாங்க. அவர் ஆஸ்பத்திரியிலேருந்து வந்தவொன்னே நான் கொடுத்துட்றேன்னு கருணாநிதி யாசகம் பண்ணார். அப்படிப்பட்ட கட்சி இன்றைக்கி அடிமை கூட்டணி போட்டுடுச்சு. அப்போ அதெல்லாம் வந்து என்ன சொல்ல வராருன்னா, எம்ஜிஆர் ரசிகர்கள், விஜயகாந்த் ரசிகர், இவங்களுக்கெல்லாம் நான் தான் திமுகவை தோற்கடிக்கக்கூடிய சக்தியோடு வல்லமையோடு இருக்கிறேன். அது உண்மையான உண்மை. ஏன்னா அவருக்கு பேக்கேஜ் எதுவும் இல்லை. அவர் இதுவரையில் ஆட்சி நடத்தி ஊழல் செய்து சொத்து சேர்த்து அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் இல்லை. அப்போ அவர் க்ளீனாக வராரு. இவங்க எல்லார் முதுகுலையும் அழுக்கு இருக்குது, வண்டி அழுக்கு இருக்குது. துரைமுருகன் 15ஆம் தேதி நான் பெயிலபிளுக்காக போனோம், பர்சனல் அப்பியரன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க விளக்கு. மற்றபடி கேஸ் நடக்கும். பொன்முடி, தங்கம் தென்னரசு, செந்தில் பாலாஜி உள்ளேயா வெளியா போயிட்டு வந்துட்டு இருந்தார். இப்படி திமுகவில் இருக்கிற அத்தனை அமைச்சர்கள் மேலேயும் ஊழல் வழக்குகள் இருக்குது, அதிமுகவிலையும் இருக்குது. அப்போ ஊழல் அப்படின்ற பிரச்சனையில் பெருந்தலைவர் காமராஜ் ரொம்ப நாளைக்கு முன்னாலே சொன்ன மாதிரி திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் தான். அப்போ மாற்றா ஊழலற்ற நிர்வாகம் வேணும், ஊழலற்ற ஒரு ஆட்சி வேணும்னு விரும்புகிறவங்களுக்கெல்லாம் விஜய் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக வரார், நம்பிக்கையாக வரார். ஏன்னா ஒரு படத்துக்கு 250 கோடி ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறவர். இப்போ அவர் கமல்ஹாசன் மாதிரி, ரஜினிகாந்த் மாதிரி மார்க்கெட்லாம் சரிஞ்ச நேரத்துலலாம் அரசியலை பற்றி யோசிக்கல. அவர் வந்து ஒரு 10 வருஷமாக மக்கள் இயக்கம்னு அவருடைய ரசிகர் மன்றத்தை கன்வெர்ட் பண்ணிவிட்டு ரொம்ப பிளான் பண்ணி அவருக்கு அப்படியே ரெடிமேட் கேடர்ஸ் வந்துட்டாங்க பாருங்கள். இன்றைக்கி 64,000 பூத்து இருக்குது தமிழ்நாட்டில்னா, இந்த 64,000 பூத்துலேயும் ஆள் இருக்கிற 3 கட்சி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குது. ஒன்று திமுக, அதிமுக, தாவேகா. அப்போ தாவேகா என்பது இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் வலுப்பெற்ற அரசியல் கட்சியாக இருக்குது. அதனால தான் அவருக்கு இவ்வளோ தொல்லைகள் கொடுக்குறாங்க ஆளுங்கட்சியில். சார், இப்போ ஒவ்வொரு வாட்டியும் விஜய் பேசும்போதும் 67, 77ல வந்த மாற்றம் இந்த முறை 2026ல நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா 67ல இருந்த காலகட்டம் வேறு. அவங்க நீண்ட நாட்களாக மக்களோட பயணிச்சாங்க, 2-3 தேர்தல்கள் நின்னாங்க. அதுக்கப்புறம் தான் 67ல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துச்சு. 77 வந்து பாத்தீங்கன்னா இது எம்ஜிஆர் அவர்கள் திமுகல இருந்து பிரிஞ்சு வந்தாங்கன்னா, அதுக்கு முன்னாடி மக்களோட பயணிச்சாங்க, திமுகவில் இருந்தாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஆனா நம்ம வந்து இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்சி ஆரம்பிச்சுட்டு இன்னைக்கு வந்து 2026ல தேர்தல்ல வாங்க முதலமைச்சர் ஆயிருவோம் அப்படின்னு நினைக்கிறது ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லை ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்லை. நான் ஒரு நிமிஷம் பேசுகிறேன். என்டி ராமாராவ் ஒருங்கிணைந்த ஆந்திரா, இன்னைக்கு தெலங்கானா ஆந்திரான்னு பிரிஞ்சிடுச்சு 2 மாநிலமாக. ஒருங்கிணைந்த ஆந்திராவில் தெலுங்கு தேசம் ஆரம்பித்து 10 months 10 மாதத்தில் ஆட்சியை பிடிச்சார். அதனால் இதுக்கு வந்து எவ்வளோ நாள் நீங்கள் கட்சி நடத்துனீங்க, எவ்வளோ நாள் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனீங்கன்னா, அரவிந்த் கெஜ்ரிவால் இஸ் அன் IRS ஆஃபீஸர். அவர் வந்து ஆம் ஆத்மி கட்சி ஆரம்பித்து 1 வருஷத்தில் 3 முறை டெல்லியில் 3 term சீஃப் மினிஸ்டர். ஷீலா தீக்ஷித் பாப்புலர் உமன். இன்றைக்கி டெல்லி இவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னா அதுக்கெல்லாம் பேஸ் போட்டவங்க அந்த அம்மா தான். அந்த அம்மா தொகுதியில் நியூ டெல்லியிலேயே அவங்கள எதிர்த்து நின்று ஃபஸ்ட் டைமு அவங்கள தோக்கடிச்சதில்லை, அந்த ஆட்சியே தோக்கடித்த 70 இதில் வந்து ஜெயிச்சு ஆட்சியை மாற்றினார் அரவிந்த் கெஜ்ரிவால். அதனால் ஒரு ஆள் வந்து 5 வருஷம் இருக்கணும், 10, இது என்ன கவர்மெண்ட் சர்வீஸ் ப்ரமோஷன் எக்ஸாமா? மக்கள் நினச்சிட்டாங்கன்னா அவங்க யாரை ஒன்றாலும் தூக்கின்னு போய் அங்கே உட்கார வைப்பாங்க. ஸோ அதனால் விஜய்க்கு வந்து போதுமான எக்ஸ்போஷர் இருக்குது. எக்ஸ்போஷர் மட்டும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. நிறைய பேர் அவரை நினைக்கிறாங்க அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு. அவருடைய நுட்பமான பிரயாணத்தை இந்த டூர் ப்ரோக்ராம் பாருங்கள். சனிக்கிழமை இப்போ சில பேர் புரட்டாசி சனிக்கிழமை கும்பிட்றாருன்றாங்க, அவர் வந்து வீக்கெண்ட் பொலிட்டீஷியன்றாங்க, கார்ப்பரேட் கல்ச்சர்ன்றாங்க, பார்ட் டைம் வீக்கெண்டுன்றாங்க. ஆனால் அவர் எவ்வளோ புத்திசாலின்னா, இப்போ எடப்பாடி போயிட்டுருக்காரு, சுந்தரா ட்ராவல்ஸ்ன்னு சொல்லி கேலி பண்ணுறாங்க.
அது இப்போ 5வது கட்டம் போகிறார். இப்போ அது இப்போ ஒன்றுமே இல்லை. அது டெய்லி நடக்குது, ஒரு ரொட்டீன் ஆயிடுச்சு. ஒரு 2 நாள் பேசுபடு பொருளாச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. ஆனால் எவ்வளோ தெளிவாக இருக்கார் பாருங்க. இவர் சனிக்கிழமை பேசினார்னா 4-5 நாள் இதை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்த 2 நாள் வர சனிக்கிழமை எதை பற்றி பேச போகிறாரு. அப்போ ஒரு 100 நாளைக்கு செப்டம்பர் 13லேருந்து டிசம்பர் 20 வரைக்கும் 100 நாளைக்கு தாவேக்கா விஜய் தாங்க ஸ்பாட்லைட்டில் இருக்க போகிறாங்க மக்கள் மத்தியில். சார் அது என்ன பேசுறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல. இப்போ இன்ன வரைக்கும் நிறைய இடத்துல பேசியிருக்காரு. பாருங்க, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு பர்சனல் மேரேஜுக்காக இலங்கை போயிருந்தேன். கொழும்புல எங்களுடைய ரிலேட்டிவ் மேரேஜுக்காக போன வாரம். அவர் 2 நிமிஷம் தான் பேசினார் கச்சத்தீவை பற்றி. மோடிஜி அதை கொஞ்சம் மீட்டு கொடுங்கன்னு. இன்னைக்கு அது எப்படி பத்திட்டு எரியுதுன்னு சொன்னா, இலங்கையில் பத்திரிகைகள் தலையங்கம் எழுதுறான். விஜய் வந்து பேசின ஒரு 4 நாளில் இதுவரையில் எந்த பிரதமரும் எந்த ஜனாதிபதி எந்த அமைச்சரும் கச்சத்தீவு ஒப்படைக்கப்பட்டது போனதே கிடையாது. இப்போ இருக்க ஜனாதிபதி அனுரா கச்சத்தீவுக்கு போயிட்டு உட்காந்து என்ன வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அளவுக்கு இது ஒரு ஸ்கெலட்டனா எலும்பு கூட இருந்த பிரச்சனையை தூக்கி உயிரை கொடுத்துட்டாருங்க. இன்னைக்கு டிபேட் ஊரெங்கும் ஒரே பேச்சு என்னன்னா, கச்சத்தீவு எங்கள் உரிமை, நாங்கள் கொடுக்க மாட்டோன்றாங்க. ஸோ இட் ஹஸ் கம் இன் த லைம் லைட். அதனால் வந்து விஜய் என்ன பேசுகிறாரு, எத்தனை நிமிஷம் பேசுகிறாருன்றதில் அவர் பேசினாலே போதும். அது பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை 2 வருஷமாக 1.5 வருஷமாக அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் அந்த ஊரை பார்க்க போகிறேன், அதுக்கு ஆதரவு கொடுத்தோன்னா அதுக்கு த்ரூ நேஷ்னல் மீடியா உள்பட அட்டென்ஷன் வந்தது. அதனால் விஜய் வந்து என்ன பேச போகிறாருலாம் இல்லை. அவர் போய் எம்ஜிஆர் முகத்தை காமிச்சா போதும் ஓட்டு வரணும்னு அண்ணாதுரை சொல்லுவார். அதுபோல் விஜய் வந்து அங்கே போய் அந்த ஜனங்களை பார்த்து மாற்றம் வரணும், நல்லாட்சி வரணும் அப்படின்னா அவர் சொல்கிறத நம்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் ஆரம்பித்தேன் பாருங்கள், 250 கோடியை விட்டுட்டு வராரு. இன்னும் ஒரு 10 வருஷம் அவருக்கு கேரியர் இருக்கா? இப்போ நேற்று பார்த்தேன், ஏதோ ஒரு இதில் மா சுப்பிரமணியம் சொல்லியிருக்காரு, சினிமா கேரியரில் உச்சத்தில் இருந்த உதயநிதி வந்து அதை விட்டுட்டு வந்திருக்கிறாருன்னு. அவர் எங்கே உச்சத்தில் இருந்தார், ஹாலிவுட்லையா இல்லை பாலிவுட்லையா தெரில. கோலிவுட்டில் நமக்கு தெரிஞ்ச அவர் உச்சம் இல்லை, மிச்சத்தில் கூட இல்லைன்றது நமக்கு தெரியும். ஆக ஒரு உச்சத்தில் இருந்த ஒரு செலிபிரிட்டி இவ்வளோ வருமானத்தை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு எதாவது பண்ணணும்னு வராருன்னு சொன்னால் ஏன் அவருக்கு மக்கள் ஆதரவு? 30-40 வருஷம் சலித்து போச்சு அவங்கள பார்த்து. சரி, இப்போ நிறைய இடங்கள் பேசுறாரு. இப்போ அந்த லாக்அப் டெத் பத்தி பேசியிருக்காரு, பரந்தூர் விமான நிலையம் பத்தி பேசியிருக்காரு. பேசுறதால ஓட்டு வர போறது இல்லைங்க. சரி, இல்ல அதற்காக சொல்லல. ஆனா ஒரு எந்த ஒரு இடத்துலயாவது பொருளாதாரம் சார்ந்தோ வேலை வாய்ப்புகள் பற்றியோ இல்ல ஏதோ ஒரு திட்டங்கள் பத்தியோ பேசினா அது மக்கள் கிட்ட வரவேற்பு இருக்கும். அதாவது நீங்க சொல்றது உண்மை என்றால் வைகோ தான் இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிருக்கணும். விவரமாக பேசி சீமான் தான் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கணும். பேச்சாற்றல் என்பது ஒரு தேவைதான் தலைவனுக்கு. ஆனால் பேச்சாற்றலே உங்களை பெரிய லீடர் ஆகிடாது. உங்களுடைய ஆனஸ்டி, கமிட்மெண்ட் டு த காஸ் ஆஃப் த பீப்புள், உங்களை மக்கள் நல்லவன் நம்பணும். இப்போ எம்ஜிஆர் பெரிய பேச்சாளரா? அவர் எதுகை மோனையில் பேசுவாரா? நீங்கள் கேட்டிருக்கீங்களா எம்ஜிஆர் பேசுறத? காமராஜர் என்ன பேசுவார் தெரியுங்களா உங்களுக்கு? ஆகட்டும் பார்க்கலான்னு வர, அவ்வளோதான். பேச்சை குறைத்து செயலில் காட்டினவங்க. அப்போ செயல் தான் இன்றைக்கி தேவை. நிறைய பார்த்துட்டோம், நிறைய டைலாக் அடித்து பார்த்தாச்சு. ஜனங்களுக்கு இந்த உண்மை தெரியும். அதனால் அவருக்கு பேச தெரியல. இப்போ முதலமைச்சரை சீட்டு வச்சிங்க தானே அது இன்றைக்கி வந்துருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போது சிறிது கேப் விடுங்க, சிந்திப்பதை போல் பாவனை காட்டுங்கள். இதுதான் நம்ம நிலைமை. யாருக்கு? 75 வருஷ கட்சி தலைவருக்கே இந்த கதி. விஜய் இப்போ தானே இங்கே வந்தார். அவர் பார்த்து படிக்கிறது இல்லையோ அல்லது பேச்சாற்றல் கம்மியாக இருக்குது இல்லையோ, செயல்பாடு எப்படி இருக்க போகுது அதை தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நாளைக்கு பேச போறாரு, என்ன பேச போறாரு அப்படிங்கிற எதுவும் தகவல் இருக்கா? அந்த பேசக்கூடிய பேச்சு அடுத்தடுத்து வரக்கூடிய அரசியல்ல என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்படும்? அவர் என்ன பேச போறாருன்றது அவருக்கு தான் தெரியும் ஆச்சுங்களா. ஆனால் அவர் என்ன பேசினாலும் அதுதான் அடுத்த வாரம் பூரா மீடியாவில் ஓடப்போகுது, சமூக ஊடகங்களில் டிபேட் பண்ண போகிறாங்க. நிச்சயமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னுடைய புரிதல், இப்போ இவ்வளோ நாளாக மாநாடுகள் போட்டு கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, பாஜக, திமுக, மாநிலத்தில் ஆளும் கட்சி, மத்தியில் ஆளும் கட்சி, இதெல்லாம் அவர் வந்து பேசிட்டார், விமர்சனம் பண்ணிட்டார். இப்போ இதையும் அங்கே பேச மாட்டார். ஏன்னா அங்கே போனால் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு குரூப் ஃபோட்டோவில் ஃபஸ்ட்டு நீங்கள் யாரை பார்ப்பீங்கன்னா உங்களை தான் பார்ப்பீங்க, அப்புறம் தான் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்ப்பீங்க, அப்புறம் தான் லெஃப்டில் இருந்தவன் எப்படி இருக்கான், நமக்கு பின்னால் என்னென்னும்.
ஆனால் ஹியூமன் சைக்காலஜின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த குரூப் போட்ட போது நான் எப்படி இருக்கேன்னு தான் பார்ப்பீங்க. அதுபோல் மக்களுக்கு என்னென்னா, எனக்கு என்ன இருக்குது, இந்த ஊருக்கு என்ன சொல்லியிருக்கார் விஜய், இந்த ஊரில் இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குதா, இதுக்கு அவர் என்ன சொல்ல போகிறாரு. அப்போ லோக்கலைஸ்டு ப்ராப்ளத்தை தான் நிறைய பேசணும், பேசுவார். நான் எதிர்பார்ப்பாவும் இருக்குது சார். இல்லை, காரணம் என்னென்னா ஃபீட்பேக் அந்தந்த மாவட்டங்கள்ல இருந்தெல்லாம் வாங்கியிருக்காங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும். அப்போது 2 வகையாக பிரிச்சிருக்காங்கன்ற சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஒன்று என்னன்னா, இந்த லோக்கலில் ஜென்யூனாக பீப்புள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் அவங்களுக்கு நிறைவேறாமல் இருக்குது. கடந்த முறை ஆட்சிக்கு வர்றதுக்கு திமுக வாக்குறுதி கொடுத்துட்டு அது இன்னமும் நிறைவேறாமல் இருக்கிற, அதாவது அன்ஃபுல்ஃபில்டு ப்ராமிசஸ், அஷூரன்சஸ், இதெல்லாம் பேசுறது. அதே போல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் செய்வோம், பாசிட்டிவ். வெறும் நெகட்டிவாகவே பேசினாலும் பிரயோஜனம் இருக்காது, கேட்டு கை தட்டிட்டு போயிடுவான். டேஸ்ட் இஸ் இன் த ஈட்டிங். அதாவது உங்களுக்கு வந்து என்ன செய்ய போகிறாரு, இவர் வந்தால் என்ன செய்ய போகிறாரு அப்படின்றதையும் பேசுவார். பேசணும்னு நான் விரும்புகிறேன். அதுதான் எஃபெக்டிவாக போய் சேரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ங்க எலெக்ஷனுக்கு இன்னும் 7 மாதம் இருக்குது. இது வந்து இந்த பிரச்சார பயணம் என்பது அவங்க கேடர்ஸ், அவங்களுடைய அமைப்பு நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, வேரியஸ் லெவலில், அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள களப்பணிக்கு இறக்கி விடுறது தான். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.